ஹலோ உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு உயிரினமா யானை தான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த யானையை விட மனிதர்கள் பயங்கர ஒரு வெயிட்டா இருக்காங்க. சாதாரணமாவே 200 கிலோ வெயிட்னா பாத்துங்க, நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. அதுவும் இந்த பையனுக்கு 10 வயசு தான். இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாமே பயங்கர ஒரு அதிர்ச்சியா அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது சாதாரண பாத்தீங்கன்னா 30-35 பேர் சாப்பிடக்கூடியதை இவங்க ஒருத்தரே சாப்பிடுவாங்கன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு. இப்ப நான் சொல்ல போறது இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் நீங்க கேட்டு அதிர்ச்சி அடையலாம். ஒன்னு, உள்ளாம்பயார். இவர் சாதாரணமா கிடையாது. இவர் மங்கோலிய நாட்டை சேர்ந்தவர். இவர் சாதாரணமாவே செம ஒரு ஹைட்டான ஒரு நபர் தான். இவரு சாதாரணமாவே 2 மீட்டர் உயரம் இருந்திருக்காரு. 158 கிலோ எடை உள்ளவர் தான் இவரு. இவரு பார்க்கும்போது பயங்கரமா இருந்தாலும் இவர் ஒரு மல்யுத்த வீரர். மல்யுத்த வீரர்னா சாதாரணமா கிடையாது. இவர் விளையாண்ட 107 விளையாட்டுல 100 மேட்ச்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அப்படின்னா பாத்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, ஜப்பான்னு இவர் தெரியாத ஆளே கிடையாதுன்னா பாத்துங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மல்யுத்தக்காரர் தான் இவரு. அது மட்டும் கிடையாது, இவர் கொஞ்ச நாள்ல இவர் போட்டியில விலகி ஓய்வு எடுக்கிறாரு. இப்ப டிவி ஷோ, பிலிம் அப்படின்னு ஹாலிவுட் மூவி நடிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்ப்போம் தான் ஈமான் அஹ்மத். செம ஒரு வெயிட்டானவங்க தான் இவங்க. இவங்க உலகத்திலே குண்டான ஒரு பெண்மணின்னு பேர் வாங்கியிருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க சாதாரண நினைக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சுகமான கதையும் இருக்கு. அதாவது இவங்க கடந்த 25 வருஷமா ஒரே ரூம்ல இருக்காங்கன்னா பாத்துங்க. இவங்களுக்கு வயசு இப்ப 37ஆவது. அதாவது இவங்க 4 வயசா இருக்கும் போதே இவங்களுக்கு சாதாரணமாவே உடல் பெருக்க ஆரம்பிச்சிச்சு. 5 கிலோ 2 மாசத்துலயே ஏறுக்குன்னா பாத்துங்களேன். அதுல இருந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் இப்போ பயங்கர ஒரு வெயிட்டாக வந்திருக்கிறாங்க. இந்த 4க்கு 4 ரூமில் அப்படி பிறண்டே 25 வருஷம் ஓட்டியிருக்காங்கன்னா பார்த்துங்க. பிரான்ஸ் நாட்டில் தான் இவங்க பிறந்தது. சின்ன வயசாக இருக்கும் போதே அப்நார்மலாக இவங்களோட உடம்பு சரசரன்னு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இவங்களுடைய வெயிட் 500 கிலோ ஏறி இருக்குன்னா பார்த்துங்க. இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு இவங்களை வெயிட் குறைக்கலான்னு ஐடியா பண்ணிருக்காங்க. ஆனால் இவங்களால முடியல. அந்த நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்காக இவங்க முயற்சி பண்ணி இந்தியாவுக்கு வந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கு ஒரு தனி ஃப்ளைட்டே பிடிச்சி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அந்த ஃப்ளைட்டுக்கு மட்டுமே 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துங்க. ஆனா இங்க வந்தவங்களுக்கு சரியான ஒரு இன்பதிர்ச்சி தான். இந்தியா வந்த பிறகு இவங்களுடைய அதிர்ஷ்டம் உடனே வெயிட் சரசரன்னு சர்ஜரி மூலமா குறைச்சிட்டாங்க. 250 கிலோ குறைச்சிட்டாங்க. காலிட் பாருங்க எப்படி இருந்திருக்காருன்ட்டு. பார்க்கும்போது பயங்கரமான ஒரு வெயிட் இருந்ததான். இவர் உலகத்திலே மிகவும் பெரிய மனிதர், அதாவது வெயிட்டான மனிதர்னு பேர் வாங்கியிருக்காரு. இவர் சாதாரண கிடையாது. ஆனா இவர் இவருடைய முயற்சியில இன்னைக்கு ஸ்லிம்மா மாறிட்டாருன்னா பாத்துங்க. 610 கிலோ இருந்தவர் இப்ப 68 கிலோவுக்கு வந்திருக்காருன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு இவர் உடம்பு குறைச்சிருக்காருன்ட்டு. சாதாரண கிடையாது. இவர் 25 வயசு பையன் தான், சின்ன வயசு தான். ஆனா இவருடைய உடம்பு பல மடங்கு பெருத்துருச்சு. ஒரு கட்டத்துல இவர் சாதாரணமா வந்தவர் தான். ஆனா இவருக்கு உடலை ஒண்ணுமே பண்ண முடியல, உடல் நவுத்தவே முடியல. இவர் கொஞ்ச நாள்ல இறந்து போவார் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்பதான் 2013ல உடனே சவுதி அரேபியாவுக்கு இந்த நியூஸ் போச்சு. அங்க சவுதி அரேபியா அதிபர் என்ன பண்ணாருன்னா, நான் காப்பாத்தினேன் அப்படின்ட்டு அவர் சவுதி அரேபியாவுக்கு அவர் வர சொன்னாரு. 5 வருஷத்துலயே அவர் உடம்பு சரசரன்னு சர்ஜரி மூலமா குறைச்சிட்டாங்க. இப்ப மீதி பாதி குறைச்சிட்டாங்க. பாதியை எக்ஸசைஸ் மூலமா அவங்க குறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இப்படிதான் வெயிட்டை ஃபுல்லா குறைச்சிருக்காங்க. அதாவது 610 கிலோவில் இந்த அளவுக்கு குறைச்சிருக்காருன்னா எப்படி ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க. 80% வெயிட்டை குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, மல்யுத்த வீரர் மாதிரி நிற்கிறான்னு பார்க்கலாம். 10 வயசு தான். அந்த 10 வயசுல எவ்வளோ பயங்கரமா உடம்பு வச்சிருக்காருன்னு பாருங்க. ஆனால் அது சாதாரணமாக 200 கிலோ வெயிட் இவங்க உடம்புல இருக்கு. இந்தோனேஷியா நாட்டில் பிறந்த பையன் தான் இந்த பையன். சின்ன வயசுலேயே உடல் பெருக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இவன் உணவு கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ எந்த நேரமும் உணவு சாப்பிட்டுட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கான். அதாவது இவன் ஸ்கூல் போகிறதுலேருந்து, வீட்டில் இருக்கிறதுலேருந்து, வெளில வரத்துலேருந்து எல்லாமே கஷ்டம்தான். இவன் ஸ்கூலுக்கு போற ஒவ்வொரு நிமிஷமும் கேலி கிண்டல் அப்படின்னு பயங்கர இன்னல் சந்திக்க ஆரம்பிச்சான். இவங்க ஒரு கட்டத்தில் இப்படியே போயிட்டதுன்னா சீக்கிரம் பையன் இறந்துருவான் அப்படின்ட்டு இவங்க வெயிட் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. வெயிட் குறைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே முடியல. ஒரு நாளைக்கு 10 பேர் சாப்பிட்றத இந்த பையன் ஒருத்த மட்டும் சாப்பிடுவான்னு பாத்துங்க எந்த அளவுக்கு வெயிட் இருக்குன்ட்டு. அதனால சர்ஜரி மூலமா சரசரன்னு வெயிட்டை குறைச்சி வெயிட்டை பாதியாக குறைச்சிருக்காங்க. இப்போ அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணி இருந்த வெயிட்லயும் ஃபுல்லா குறைச்சிட்டாங்க. இப்ப பாருங்க 200 கிலோல இருந்து 80 கிலோவுக்கு மாறி இருக்கானா பாத்துங்க. உண்மையிலே நம்ம எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு பாடம்னா இந்த பையன் தான். அதாவது சாதாரண 10 வயசுல பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிச்சான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இவர் பேரு பிரான்சிஸ்கோ. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வெயிட், அதாவது எடை உள்ள மனிதர் தான் இந்த மனிதர். இவர் மெக்சிகோ சேர்ந்த இவரு. சாதாரணமாவே நடக்கிறதுல இருந்து தூங்கறதுல இருந்து எல்லாமே கஷ்டம் தான். 650 கிலோ வெயிட் உள்ள இவரு கடைசி 3 வருஷம் எழுந்திருக்கவே முடியல. அவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருந்தாரு. இப்பதான் ஒரு கட்டத்துல சர்ஜரி பண்றதுக்காக
வந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்கள் எல்லாமே சர்ஜரி பண்றது ரொம்ப ரிஸ்க், உயிர் கூட ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவரு என்ன பண்றாருன்னா, நமக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து லைஃப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவர் வந்து ட்ரை பண்ணி அறுவை சிகிச்சை பண்ண சொல்றாங்க. ஆனா முதல்ல டாக்டர் வந்து பயந்துகிட்டே தான் வந்து அறுவை சிகிச்சை பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வெற்றிகரமா முதல் சிகிச்சையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ முதல்ல 100 கிலோ வந்து வெயிட்டை குறைச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுக்கு பிறகு அவர் வந்து சாதாரண நடமாட ஆரம்பிச்சிருக்காரு. திரும்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணி அவர் உடம்ப வந்து மேலும் ஒரு 100 கிலோ வந்து குறைச்சிருக்காங்க. இப்படி உடம்பு குறைச்சி இன்னைக்கு நார்மல்ல வந்து வந்துட்டாரு. உண்மையிலே இவருக்கும் வந்து செம ஒரு அதிர்ஷ்டம் தான். ஓகே நம்மள இது விட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.